திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசு இருக்கு என்பதை நீங்கள்லாம் மறந்துவிடக் கூடாது. ஆக நான் கூட தாயல் கவிஞர்கிட்ட கேட்டேன், போன முறை வெயில தானே நடத்துறீங்கன்னு சொன்னேன், இல்ல மழை வர மாதிரியும் சொன்னாங்க என்று சொல்லும்போது, ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் போது கூட மழையில எங்களுடைய பொதுமக்கள் நனைந்துவிடக் கூடாது, இடர்பாடுகள் வந்துவிடக் கூடாது, அதனால் நான் உள்ளரங்கில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனோபாவத்தை பெற்றிருக்கின்ற உங்கள் வீட்டு பிள்ளையாக இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்து கொண்டிருக்கின்றார். அதை தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் நம்முடைய தலைவர் யாரை அறிவிக்கிறாரோ அவரை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை உங்களுக்கெல்லாம் இருக்கின்றது. இங்க சொல்லும்போது கூட நம்முடைய சேகர்பாபு சொன்னாங்க, ஓட்டேரி என்று சொல்லும்போது எல்லாரும் கைத்தட்டீங்க. ஓட்டேரி பகுதிய மக்கள் இன்னைக்கு இது போன்ற சிலம்ப விளையாட்டில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவ்வளவு பெரிய கரகோஷம் வந்தது என்னால் பார்க்க முடிகின்றது. அந்த ஓட்டும் 2024 ஏறிக்கிட்டே இருக்கணும். எங்களுக்கு எப்படி நம்முடைய தாயகம் கவியண்ணன் இதுக்கு முன்பு 2014 3500 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 2024 55,000 வாக்குகள் எங்களுக்கு ஓட்டு ஏறிக்கிட்டே தான் இருக்கு. ஆக அந்த ஓட்டேரி என்று சொல்லும் பொழுது 2026 நம்மளை எதிர்த்து நிற்கிற டெபாசிட் கூட வாங்காத அளவிற்கான உங்களுடைய ஆதரவை நீங்கள் வழங்க வேண்டும். ஏதோ நாங்கள் மேலில் அமர்ந்திருக்க நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும், அமைச்சர்களாக வர வேண்டும், மேயராக வர வேண்டும் என்பதற்காக அல்ல, உங்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு சேவைகளாக எங்களோட முதலாளி நீங்க, உங்களோட வேலைக்காரர்கள் நாங்கள் பணியாற்றுவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படித்தான் எங்களுடைய முதலமைச்சர் எங்களையும் இன்றைக்கு வழக்கிக் கொண்டிருக்கின்றார். ஆக அந்த வகையில் தொடர்ந்து உங்களுடைய நல்ல ஆதரவை இந்த நல்ல ஆட்சிக்கு வழங்குங்கள். எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி, உங்களை காக்கக்கூடிய காவலனாக இந்த திராவிட மாடல் அரசும் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும், குறிப்பாக என்னுடைய பள்ளி மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த இணைய நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக இந்த பணியாற்றிய அன்பிற்கினிய சகோதரர் பிரின்ஸ் கலினுடைய